மோடி வந்தா குட்டி சோறாதான் போகும். அவன் ஆட்சியில அவன் தான் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பான். மோடிஜி தான் வரும்னு நாங்க எதிர்பார்த்தோம். கண்டிப்பா அவர் தான் வருவாரு. வரணும். இந்தி தான் கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க கூட்டணி வந்து வெயிட்டு, அதனாலதான் அது ஒரு காரணம். அப்படி இல்லை, யார் வேணாலும் வரலாம். மோடி வந்து என்ன மாற்றம் வரும்? ரெட்ரோ மீடியா மக்களுக்கு வணக்கங்கள். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக இப்ப வந்து ரிசல்ட் வரப்போகுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிஎம்கே தான் முன்னணி இருக்கு தமிழ்நாட்டுல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க கூட்டணி வந்து வெயிட்டு, அதனாலதான் அது ஒரு காரணம். வந்தா நல்லா இருக்குமா தமிழ்நாட்டுல? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க யார் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, யார் வேணாலும் வரலாம். இப்போ வந்து இந்தியால வந்து மோடி தான் லீடிங்ல இருக்கா, முன்னணியில இருக்கா சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே தான் முன்னணியில இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் வந்தா டிஎம்கே வந்தாதா நல்லா இருக்கும். மோடி வந்தா குட்டி சோறாதான் போகும். மோடிஜி தான் வரும்னு நாங்க எதிர்பார்த்தோம். கண்டிப்பா அவர் தான் வருவாரு. வரணும். இந்தி தான் கண்டிப்பா கண்டிப்பா. அவர் வந்து என்ன மாற்றம் புதுசா வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல நாட்டு பாதுகாப்புக்கு எல்லாத்துக்குமே மோடியோட இது நல்லா இருக்கு. மோடி வந்து என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? நாட்டோட பாதுகாப்பு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறோம். ஓ அப்படிங்களா? ஆமா, காங்கிரஸ் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஏன் இருக்காது? ராகுல் காந்திட்டு அந்த அளவு டேலண்ட் கிடையாது. மோடி கேட்டாலே ஆமா, ஒன் மன் பவர் வந்து மோடி கிட்ட தான் இருக்கு, ராகுல்கிட்ட கிடையாது. ஏன் டிஎம்கே வந்து நல்லா இருக்கும்? ஆமா, அவன் ஆட்சியில அவன் தான் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பான். அவன் ஆட்சி ஊருக்கு தான் நல்லது செய்வான். அதான். காங்கிரஸ் வந்தா என்ன ஆகும்? காங்கிரஸ் அந்த அளவுக்கு தலைமை இல்ல, சரியான தலைமை இல்ல. அதனாலதான் வழியே வேற ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுல ஃபுல்லா டிஎம்கே தான் லீடிங்ல இருக்கு. அது கூட்டணி அவங்களுக்கு கூட்டணி பலம் தான் அவங்களுக்கு பெரிய இது. எல்லாரும் அதான் சொல்றாங்க. கண்டிப்பா அதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. கூட்டணினால ஓட்டு சதவீதத்துல ஒன்றும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதான் சரி. அதான் இல்லைன்னா ஏடிஎம்கே கண்டிப்பா இது ரீச் பண்ணிருப்பாங்க. கூட்டணி பலமா இல்லாதான் ஒரே காரணம். இப்போ தென்சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த சரௌண்டிங்ல தமிழிசை தங்கப்படி தான் லீடிங்ல இருக்காங்க. ஆமா, அது என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கவர்னர் போஸ்ட் விட்டுட்டு திரும்பி எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனா வந்து லீடிங் பார்த்தா தமிழிசை தங்கப்படி தான் இருக்காங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே கூட்டணி வெயிட் ஆயிடுச்சு, கூட்டணி பலம் நல்லா இருக்குல்ல. இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா இது அப்படி மாறும், பாதி ஆயிரும். தமிழிசை அது வந்து ஆமா, அதை விட்டுட்டு வந்திருக்க வேண்டிய என்ன கேட்டா, அவங்க அந்த பொசிஷன்ல இருந்தா நல்லா தான் பண்ணாங்க. பாண்டிச்சேரி இதெல்லாம் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. ஏதோ ஒரு காரணம், சரியான பலம் இல்லாதனாலதான் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்ச தவிர பின்தங்கிருக்காங்களே, வேற ஒன்றும் அவங்களுடைய குறைபாடுகள் வேற எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட. டிஎம்கே சப்போர்ட் பண்றதுன்னு இல்ல, ரெட்டால பல பேர் டிஎம்கே தான் பண்ணுது, நல்லா எல்லாம் பண்ணுது இல்ல, எல்லாருக்கும் கொடுக்குது, எல்லாருக்கும் மாசத்துல குடுக்குறாரு. இவரு என்ன குடுக்குறாரு? கெலிச்சு இவரு வீட்டை நல்லா பண்ணின்னு கொடுப்பாரா? மோடி வந்து சரிவு கண்டிப்பா டெஃபினட்டா லீடிங் வருவாரு. கண்டிப்பா கண்டிப்பா அது ஒன்றும் இல்லை. ஓகேம்மா, தேங்க்யூ.